போனவன் இன்னும் இருக்கானோ? இப்ப நான் இறங்கி போனா எல்லாரையும் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். ச்சே, நம்ம வேலைக்காக அந்த பொண்ணு தப்பா இறக்கிட்டோமா? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஐயோ இப்ப என்ன பண்ணு தெரியலையே. இல்ல, இறங்கிட வேண்டியதான். இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. அப்பா, இப்பதான் எனக்கு உசுரே வருது. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், நீ என்ன அவ்வளோ நல்லவனாடா? எனக்காக நான் இறங்கி போயிருந்தா பரவாயில்ல. சம்பந்தம் இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணு இறக்கி விட்டுட்டல, அதான் கொஞ்சம் மனசு கொடுத்தலா இருந்தது. அதான்டா கேக்கேன், அவ்வளோ நல்லவனாடா நீ? சரி, போன காரியம் என்னாச்சு? டேய், அங்க இன்னொரு ட்விஸ்ட் நடந்துடா. என்ன சொல்ற? டேய், அந்த காரு நம்ம தெருக்குள்ள வந்ததெல்லாம் உண்மைதான். ரொம்ப நேரமா உள்ளுக்குள்ளேயே தான்டா இருந்து வாட்ச் பண்றாங்க. டேய், அவன் வாட்ச் பண்றத பார்த்தா ஏதோ இன்னைக்கு நேத்து வாட்ச் பண்ண மாதிரி தெரியல, பல வருஷமா வாட்ச் பண்ண மாதிரி இருக்குடா. ஆமாடா. சரின்னு வண்டிக்கு வெளியில போய் நின்னாதானே மாட்டிக்கிடுவோன்ட்டு வண்டிக்கு அடியில போயிட்டேன் பத்துக்க. வண்டிக்கு அடியில போயிட்டியா? ஆமாடா. அந்த இருட்டுல என்னென்ன சுத்தி முத்தி தான் பாப்பானுவ, வண்டி கீழே பாப்பானுவ. அதான் சேஃப்டியா இருக்கட்டுமேனு வண்டிக்கு இடையில போயிட்டேன் பத்துக்க. சரின்னு வண்டிக்கு இடையில போய் நின்னுட்டு நைஸா எட்டி பார்த்து நம்பரை குறிக்கலான்னு பார்த்தா அப்போ ஒருத்த காருக்குள்ள இருந்து இறங்கி வந்தான் பத்துக்க. சரி. ஆளு ஒண்ணு வாட்ட சட்டமெல்லாம் இல்ல. சரி. அதுல இருக்க நம்பரை பூரா நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன். குறிச்சு வச்சு 2 நிமிஷம் ஆகல, அந்த நம்பர் பிளேட்டை எடுத்துட்டு வேற நம்பர் பிளேட்டை மாட்டிட்டாமடா. என்ன சொல்ற? ஆமாடா, உடனே நம்பர் பிளேட்டை மாத்திட்டானுங்க. திருட்டு பயல்வன் நினைக்கேன்டா. இப்ப அந்த வண்டி போச்சுதான் போகலையா? போயிட்டது. 2ஆம் நம்பரையும் நோட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. சரி, நம்பர் கொண்டா. மனப்படமா தான் பண்ணி வச்சிருக்கேன், வா. சரி, கீழே போலாம் வா. தூங்கிட்டான்னு சொன்ன? சத்தியமா தூங்கிட்டாடா. நான் எழுப்பும் போது எட்டி கூட மிதிச்சாலே நீ. ஓய், என்ன நாடகம் ஆடுற நீ? தூங்கிட்டா இருந்தேன். யாரோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் எந்திரிச்சா. மாணிக்கம், என்னடா சொல்றா? யாரு வந்தா? தெரியல, யாரோ வந்தாங்க. வந்து எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டாங்க. அதான் நான் பயத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டேன். நம்ம மேலதானடா இருந்தா. டேய், நான் கார்ல பாக்கும்போது கூட எவனும் உள்ள வரலையடா. என்ன நடக்குது? எல்லாம் மர்மமாவே இருக்குதே. நான் தான் பார்த்தேன், யாரும் வீட்டுக்குள்ள வரலையே. பச்சை தீனியடி பச்சை பூனானடி ஒற்றை பார்வை கொண்டே பற்றி கொண்டாயடி வெற்றுக்கள் நானடி வெட்டும் ஒளி நீயடி கற்ப பாறையில் சிற்பம் செய்தாயடி. என்ன நல்லா பாத்துக்கிடுவீங்களா? கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். எனக்கு அவ்வளவா வேலைலாம் செய்ய தெரியாது. நீ வேலை செய்யறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு சமையல் கூட ஒழுங்கா வராது. உன் கையால எதை சமைச்சு கொடுத்தாலும் அது எனக்கு அமுதம் தான். ஆனா உன் கையால சாப்பிடணும், என் கூடயே நீ இருக்கணும். நீங்க என்ன இவ்வளவு காதலிக்கிறீங்க? இன்னும் காதலிப்பேன், நிறைய காதலிப்பேன், காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என் உசுரே, என் உசுரடினே. எனக்கு உங்களை விட்டு தூர போறதுக்கு மனசே இல்லை. இப்படியே இருக்கணும் போல இருக்கு. நீயும் என் தோலை விட்டு இறங்கிற குழந்தை என் மனசு இயங்குது. இப்படியே உன்னை தூக்கி சுமக்கணும் போல இருக்கு. இப்படி இருந்துகிட்டமா? இறங்காம இப்படியே இருப்பியா? உங்களை அள்ளி அழைக்கணும் போல இருக்கு. அனுச்சுக்க. உங்க பாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு உன் மேல குள்ள பாசம். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். அதான் எனக்கு தெரியுமே. அதான் கேட்க, ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க? உங்க அத்தை பொண்ணுங்கனாலயா? இல்ல நீ அத்தை பொண்ணுங்க தெரிவிக்க முடியாத உன் மேல உசுரா இருந்தேன். அதான் கேட்க, என் மேலேயே உங்களுக்கு இவ்வளவு பாசம்? தெரியலடி, உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன்னை காலத்துக்கும் என் கூட வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக சில மாட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் உன் மேல இருக்க பாசம் அதிகமாகிட்டே இருந்தது. நான் நானாவே இல்ல, பிசினஸ்ல கவனம் செலுத்தவே முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கா. உன்னை என்ன சொந்தமாக்கிக்காம எந்த வழியும் ஓடாதுன்னு உன்னை சொந்தமாக்கிக்கிட்ட. ஒருவேளை நான் உங்க காதலை ஏத்துக்காம அப்படியே இருந்திருந்தா? நீ என் காதலை ஏத்துக்கிற வரைக்கும் உன் பின்னாடியே வந்துகிட்டே இருந்திருப்பேன். அப்பவே விட மாட்டீங்க. விடுறதா? அது யாதராதிலே கிடையாது. எனக்கு நீ வேணும்னா வேணும், அவ்வளவுதான். ஆனா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த கிங்ஸின் பயந்துட்டாரு. சத்தியமா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பயந்தேன். ரொம்ப பயந்தேன். ராத்திரி தூக்கம் இல்லாம பயந்தேன். நீ எனக்கு சொந்தமாக்க மாட்டியோ, எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற பயம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என் முரட்டி புத்தி தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. உன்கிட்ட இருந்து இந்த உலகத்துல யாரும் அவளை தட்டி பறிச்சிட முடியும் அப்படின்னு. அந்த தைரியம் தான், அந்த முரட்டு புத்தி தான் உன்னை என் பக்கம் கொண்டு வந்தது. விடாப்படியா போராடின. நீ எனக்கு சொந்தமாயிட்ட.
இப்போ இந்த இசை ஏன் சொத்து ஏன் சொத்து உன்னை என் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன்டி அப்படி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கேன் உன்னை எப்படி எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணும் உன்னை எப்படிலாம் வாழ வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பெரும்பாலும் கனவா இருக்கும் அப்படியா? ஆமா சரி, இப்போ ஓகே. நமக்கு ஒரு கொஞ்சம் 2 கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா இதே காதல் இருக்குமா? காதல் எனக்கு குறையாது இதை விட டபுள் மடங்கா இருக்கும் 100 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு அதிகமா இருக்கும்டி என் முத்தா, என் கண்ணு, செல்லம் என் வைரம் என் கண்ணு குட்டி, என் பொம்மை குட்டி, மரட்டப்ப உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐயோ குழந்த மாதிரி அழகா இருக்கு நீ பேசுறது நீங்க என்ன அழகா இருக்கீங்க. அப்படியா போதும் போதும் போதும், என்னோட கொஞ்சம் அழகுதான். சரி உனக்கு குழந்தை பிறந்தா என்ன மாதிரி இருக்கணும் ஒண்ணு மாதிரி இருக்கணுமா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி தான் இருக்கணும் பாத்தீங்களா, போங்க, நீங்க சுயநலவாதி, போங்க. இந்த உலகத்துல உன்ன மாதிரி நீ மட்டும் தாண்டி இருக்கணும் உன்கிட்ட பார்த்த உருவத்துல நீ வேற யாருக்கிட்டையுமே பார்க்க கூடாது இந்த உருவம் எனக்கு மட்டும் சொந்தமானதா இருக்கணும் எப்பவும் எனக்கு மட்டும் இந்த இசை உருவம் இசைக்கு மட்டும்தான் பொருந்தணும் அடப்பாவே, அவ்வளோ காதலா? எவ்வளவு பார்த்தாலும் சலிக்காத முகம் அது இன்னொரு உருவத்தை பார்த்தா நல்லாவா இருக்கும் அது பிள்ளையா இருந்தாலும் வேண்டாம் என்ன மாதிரியே பொறுத்துட்டு போட்டேன் சரி, நான் இறங்கட்டா? ரொம்ப நேரமா உங்க தோல்ல உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உட்காரு தண்ணிக்குள்ளே நிக்கிறீங்க, கால் வலிக்கும், வாங்க நம்ம போகலாம். சரி நீ தோல்ல எதுக்க வெளியில நடக்கண்டா கரடு மட்டும் இருக்குல்ல பரவாயில்ல, நான் நடந்து வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தோல்ல ஏறு பக்கத்துல தான் தோடும் தோட்டத்து வீட்டுக்கு போயிடலாம்னா சரி. இங்க வா இங்க வாயே அள்ளி அணைக்கணும் போல இருந்தது அதான் உருக்கி வச்ச இரும்பு போல உதடு உனக்கு அது நெருங்கும் போது கரண்டு போல ஷாக்கு எனக்கு புள்ளி தீப்பெட்டி போல் கண்டு உனக்கு நீ பார்க்கும் போது பத்திக்கிச்சு மனசு எனக்கு கருப்பான கையாலே என்ன பிடிச்சா காதல் என் காதல் பூக்குதமா மனசுக்குள்ளே பேய் பிடிச்சு ஆட்டுதமா அது கனவு கண்டதெல்லாம் படிக்குதமா இவ காதல் இப்போ ஜோலிய தான் காட்டுதமா சரி நான் உள்ள விட்டு குடிக்க எண்ணெய் எடுத்துட்டா வேண்டாம், இருக்கட்டும். நான் ஒத்தையில உள்ள இருந்துவிட மாட்டேன். இல்ல ரூம் இருக்கு போய் படுத்துக்க அப்ப உனக்கு எண்ணெய் எடுத்துட்டு வரேன் நீ ஒன்றும் சாப்பிடல வேண்டாம், நான் உங்களை எங்கேயும் விட மாட்டேன். என்னை எங்கேயும் விடாதடி உன் கூட வச்சுக்க அம்மா குட்டி சொல்ல குட்டி இல்ல கொஞ்ச நேரம் இருந்துக்க நான் உனக்கு எண்ணெய் வெட்டிட்டு வரேன் எதுவும் சாப்பிடணும் அம்மா போயிடுவேன் சரியா நான் போய் வெட்டிட்டு வரேன் உள்ள போ நீங்க கொண்டு விட்டுட்டு போங்க, நான் போக மாட்டேன். சரி உள்ள போலாமா சரி, சரி இருந்துக்க நான் போய் எண்ணெய் வெட்டிட்டு வரேன் என்ன? சீக்கிரம் வந்துங்க, நான் பயப்படுவேன்னு தெரியும்ல. சரிடி நான் இங்க தான் பக்கத்து தான் வெட்டிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடணும். இப்ப சீக்கிரம் வந்துடுறேன் சரியா படுத்துக்க போ படுத்துக்க நான் இப்போ வரேன் இல்ல, நீங்க வர வரைக்கும் நான் முழிச்சுதான் இருப்பேன். கூட்டு போய்வேன் சரி சரி ஏதாவது கிடக்கும்ல அதான் சரியா இல்லை இருந்துக்கா நான் இப்போ வரேன் என்ன பார்த்து போகணும். சரி நான் பார்த்து போறேன் சரியா சரி, நீங்க வாங்கல. என்ன 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 நடக்குது எல்லாம் மர்மமாவே இருக்குதே நான் தான் பார்த்தேன் யாரும் வீட்டுக்குள்ள வரலையே உண்மை சொல்லு, எங்களை ஏமாத்ததுக்காக போய் சொல்லாதானே? அப்படிலாம் யாரும் வீட்டுக்குள்ள வரலையே. நான் ஏன் போய் சொல்லணும்? இவன் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே சரி, போய் தூங்கு போ. எனக்கு ஒரு வாட்டி முழிச்சா அப்புறம் தூக்கமே வராது. அதுக்கு நீங்க போய் தூங்குங்க, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். வீட்டை கூட பாதுகாக்கிறேன், ஆனா உண்மை மட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல எந்த உண்மை சொல்லணும்? ஏம்மா நீ என்ன ரோபோட்டா? நீ பொண்ணு தானா என்ன? செக் பண்ணி பாத்துருமாடா. என்னமோ ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்க. உன் பேர் என்ன பேரு? இனியா. இனியாவா? என் பேரு இனியா. ஏய், இந்த மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பல வருஷம் ஓடிடும் போலுக்க. என்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அதுவும் 20 வருஷம் ரகசியம். அவ்வளவு லேசனா அந்த மர்மம் விலகாது, கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அதை வச்சுதான் நம்ம கணிச்சுக்கிடணும். அதுல இது பெரிய மர்ம ரகசியம், கொஞ்சம் மெதுவா தான் மர்மம் விலகும். எதுக்குடா இவ்வளவு மர்மம்? ஆஸ்தியும் அந்தஸ்தும் சேரும் போது
பகை உணர்வு வரதான் செய்யும். அதனால வந்த வேலைதான் இதெல்லாம். எனக்கு புரியலடா. பதவி, அதிகாரம், பணம், பேரு, புகழ் எல்லாம் சேர சேர ஆபத்து அதிகமாயிட்டு தான் போகும். அப்படிதான் இந்த குடும்பத்தில் நடந்திருக்கு. எனக்கு கிடைக்காதா உனக்கு கிடைக்காதாங்க போட்டி போறாமல ஏதாவது யாராவது கொஞ்சம் விபரீதமா சில காரியங்களை பண்ணிருப்பாங்க. அதோட விளைவுதான் இதெல்லாம். அது யாருன்னு நம்மளால யூகிக்க கூட முடியாது. தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கூட பிறந்தவனா இருக்கலாம், வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனா கூட இருக்கலாம். யாருமே யூகிக்க முடியாது. ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம இவன் நான் யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மர்மமா இருக்கும். என் அறிவு கெட்டினதா உன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்க. பொம்மிமா மரணத்துல ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்த மாதிரி எனக்கு தோணல. எதனால அப்படி சொல்ற? ஏகப்பட்ட ஆஸ்தி இருந்திருக்குல்ல. அவங்க பிறந்த வீட்டுல இல்லாத ஆஸ்தியா அவங்க புகுந்த வீட்டுல இருந்துற போது எனக்கு என்னமோ ஆஸ்திக்காக இதை பண்ண மாதிரி தெரியல. வேற என்னமோ இருக்குது. பொம்மிமா இன்னொன்னு ரொம்ப சாதாரணமானவங்க. அப்படி இருக்கும் போது ஆஸ்திக்காக இதை பண்ண மாதிரி தெரியல. ஆஸ்தி வேணும்னா பொம்மியம்மாவே தூக்கி கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த குடும்பமே தூக்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இருந்த மாதிரி தெரியலையே. நீ என்னத்தான் மகாதேவன் பொண்ணுன்னு சொன்னாலும் இங்க ஒரு ஈக்காக்கா கூட நம்பாது. பொம்மிமத்த பெரிய புத்திசாலி. மாமா அதை விட புத்திசாலி. புத்திசாலிக்கும் பிறந்தது என்ன? கீ கொடுத்த பொம்மை மாதிரி பேசிட்டு இருக்குமா என்ன? உனக்கு வெளி உலகமும் தெரியல, வெளி நடப்பும் தெரியல. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. அடிப்படையை கூட உனக்கு யோசிக்க தெரியல. என் இசை மட்டும்தான் பொம்மிமா பொண்ணு. அவ பேச்சு வேணா காமெடியா இருக்கலாம். அவ வாயில வர ஒவ்வொரு வார்த்தையுமே புத்திசாலித்தனமா இருக்கும். அவன் நடத்ததான் குழந்தை மாதிரி இருக்குமே தவிர அவ செய்யணும் என்னமும் என்னைக்கும் புத்திசாலித்தனமா தான் இருக்கும். ஒரு ஆனா நானே அவளை பார்த்து கொள்ள மாதிரி வியந்து பார்த்திருக்கேன். அவ பொம்மிமா பொண்ணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப எங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். நீ எதுக்கு அந்த அரண்மனையில இருக்க? நான் பொம்மிமா பொண்ணு. எங்க அப்பா மகாதேவன் இங்க தானே இருக்காரு, பாத்தீங்கல்ல? அவன் சகாதேவனா மகாதேவனா இல்ல வேற எவனுமா? இங்க இருக்க இவனுக்கு யாருக்குமே தெரியாது. இவனுங்களுக்கு மட்டும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுதா இன்னும் அந்த ரகசியம் போய்கிட்டு இருக்கும். ஏன் எங்க அப்பாவெல்லாம் இங்க யாருக்குமே தெரியாதா? எங்க அம்மா இந்த குடும்பத்துல பிறந்தாங்கன்னே எனக்கு இப்பதான் தெரியும். இந்த கிங்ஸனுக்கு சாமுக்கு அத்தனை ஒரு ஆள் இருந்ததே இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல வேற நீ நான் மகாதேவன் பொண்ணுதான், நான் மகாதேவன் பொண்ணுதான்னா இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துங்கிறதே முழுசா தெரியாது. அவங்க அப்பாவுக்கே பாதி விஷயம் தெரியல. அவரே பாதி தான் சொல்லி வச்சிருக்காரு. இந்த பையன் இனிதான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் என்ன நடந்தது யாது நடந்தது தான் சொந்தம் பந்தம் என்ன யாருன்னு இனிதான் இந்த பையனை கண்டே பிடிக்கணும். இல்ல நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு நான் தான் மகாதேவன் பொண்ணு சொன்னதே சொல்லிக்கிட்டு கிங்ஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, கிங்ஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கிட்டே அவனே அத்தை சாவுக்கு யாரு காரணம்னு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா கார்ல போகும்போது காரை தீ பிடிச்சி எஞ்சி இறந்துட்டாங்க. கார் சும்மா தீ பிடிச்சதோ அது எங்க அப்பா சிகரெட் பத்த வச்சதுனால. கார் தீ பிடிக்கும் போது உங்க அப்பா மட்டும் எப்படி தப்பிச்சாரு? ஏன்னா எங்க அப்பா இப்ப கீழே இறங்கி நின்றுருக்காரு. ஓ, கார் தீ பிடிக்க போது தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இறங்கிட்டாரு. இல்ல தற்செயல தான் இறங்கிருக்காரு. ஆனா பன்னெண்டு பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணல. என்ன சொல்றீங்க? ஒரு நாய்க்குட்டி குட்டி போட்டிருந்தேன்னா நம்ம தூக்க போனோம்னா இப்படி கடிச்சு கொதற வரும். ஒரு மிருகம் கூட தான் சம்பந்தப்பட்ட உசுரை காப்பாத்ததுக்கு துடிக்கும். அப்ப ஏன் உங்க அப்பா துடிக்கல? அதை விடு. உன்னை எப்படி காப்பாத்தினாரு? நான் எங்க அப்பா கையில தான் இருந்தேனா? எல்லாமே பித்தலாட்டம். நீ உங்க அப்பா கையில இருந்தியா? ஆமா, எங்க அம்மா காருக்குள்ள எதையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பா வெளியில நின்றுக்காரு என்ன வச்சுக்கிட்டு தீ பிடிச்சிட்டு. அதனால நீ மகாதேவன் பொண்ணு. மகாதேவன் ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து படி. எனக்கு ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும். இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த மகாதேவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் படிச்சுதான் பாப்பமேன்னு படிச்சேன். அப்படி உடம்பெல்லாம் புல்ல அரிச்சுது. மா வீரனையும் மா வீரன். வீரத்திலையும் வேகத்திலையும் அவருக்கு சரிசமா இருந்ததே கிங்ஸ்டன் சித்தப்பா, மிஸ்டர் கிங்ஸ்டன் ராஜா. ஒண்ணுக்கொன்னு சலிச்சதில்ல. அப்பேற்பட்ட மாவீரன் தான் பொண்டாட்டி காருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மகாதேவன் 250 கிலோவை சாதாரண தூக்கக்கூடியவர். அவர் ஹைட்டு வெயிட் என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன? அசால்ட்டா 250 கிலோ வெயிட் தூக்கக்கூடியவரே. எரிஞ்சுக்கிட்டு இருக்க கார் கண்ணாடியை உடைக்க தெரியாது. அந்த கார் கதவை பிடிங்கி எறிய முடியாது. இங்க இருக்கானுங்க பாரு, இவன ரவுடி பயலுக மட்டும் இல்ல, இவன கிட்ட ஜெயிச்சதா எவனும் கிடையாது. புத்திசாலி பயலுக. நீ சொல்றதுல இங்க யாரும் நம்பல, புரியுதா?
இப்பவும் உன்னை உயிரோட விட்டுருக்க காரணம் நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதுங்கனாலதான். ஏதாவது உன் வாயில இருந்து ஏதாவது வரும், அதை வச்சு ஏதாவது பண்ணலன்னா உன்னை உசுரோட விட்டுருக்கோம். சரி, உங்க அரண்மனையில ஏதாவது பொம்பளைங்க ஒண்ணு வளர்த்தாங்களா, இல்லைன்னா பொம்பளைங்க சொந்தக்காரங்க யாரா வந்து போயிருக்காங்களா? இல்ல. அப்படின்னா அந்த அரண்மனையில ஒரு பொண்ணு இருக்காங்க. டேய், அவங்கள பத்தி பேசினாலே பயப்படுறா. இதுக்கு மேல அவங்கள பத்தி கேட்க வேண்டாம். இது என்ன இவ்வளவு அப்பாவியா இருக்குது? டேய், சூழ்ச்சிக்காக வளர்க்கப்பட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இது உள்ள பிள்ளை மாதிரியே தெரியல. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா, இது நம்ம நாட்டு புள்ளியே இல்ல. இத கொஞ்சம் விட்டு பிடிச்சாதான் முடியும். சரி. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? கிங்ஸின் குடும்பம், ரவுடி குடும்பம், தாதா குடும்பம்னு ஊருக்கே தெரியும். அவனுக்கிட்ட சகஜமா நட்பு பாராட்டிக்கிட்டு நல்லா வந்து போயிருக்கிய. உங்க குடும்பத்துல உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க? இல்ல உன்ன வித்தியாசமா பாப்பாங்களே, அதான் கேட்டேன். நான் பாக்க நேரம் நீ பாதி நேரம் இங்கதான் கிடக்க. அது மட்டும் இல்ல, கிங்ஸின் குடும்பத்துக்கு கூட சகஜமா இருக்க. அந்த வீட்டுக்கு உன்னை வேற மாதிரி யாரும் பாக்கல. இதனால உங்க குடும்பத்துக்குள்ள உங்க சொந்த பந்தத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை எதுவும் வரலையா? சொந்தமாது பந்தமாவது, சொந்தமாது பொந்தமாது, சொந்த நாளை கடுப்பா இருக்கேன். ஏன் ரவுடி கூட சகாசம் வச்சனால உண்டில என்ன ஆக்கிட்டாங்களோ? இவனகிட்ட நான் உர வச்சதுக்கு அப்புறம் தான்டா தலை நிமிந்தே நடக்கேன். என்ன சொல்ற? உண்மை சொல்ல போனா இப்பதான் நான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கேன். இவங்க ரவுடி தாதா குடும்பம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எப்ப இவங்க கிட்ட வந்து சேர்ந்தனோ அப்பதான் நான் உண்மையிலே சந்தோஷமாவும் தலை நிமிந்து நடந்துகிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல 5 பொண்ணுங்க. அட, நம்ம வீடு மாதிரி. நீ 6வது பையன், எங்க வீட்டுல நான் 5வது பொண்ணு. 5 பொண்ணுங்கனால சொந்த பந்தத்துல எல்லாம் எங்களை யாரும் எதுலயும் சேர்த்துக்கிறதே கிடையாது. எங்க அப்பாவை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. எங்க அம்மாவை சொல்லவே வேண்டாம். எங்க அம்மா அவசரத்துக்கு கூட ஒரு பக்கத்து வீட்டுல போய் எதுவும் வாங்க முடியாது. நான் வந்துட்டா அப்படின்னு இலக்காரமா எங்க அம்மா பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. எங்க கிட்ட சகஜமா பழகிறது, எங்க கிட்ட உரிமையா இருக்குது இசை வீட்டுல மட்டும்தான். இந்த இசை உள்ள நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்லதா இருப்பேன். ஏன்னா அந்த பிள்ளை சகஜமா என்கிட்ட பழகும், வைக்கும், எங்க வீட்டுக்கு வந்து போய் இருப்பா. எனக்கு வேற எந்த உரிமையும் பேச தெரியாது. அவ ஒருத்தி போதும், 10 பேர் இருக்கிறதுக்கு சமம். அவ கூட இருந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனாலதான் அந்த பையவளை என்ன பாடுபடுத்தினாலும் அவளை விட்டு நான் போக மாட்டேன். அவளும் ஒரு நிமிஷம் நான் இல்லாம இருந்துக்கிடவே மாட்டா. அவளுக்கு உசுருன்னா அது நான் தான். அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இசையை வச்சுதான் எனக்கு கிங்ஸ்னே தெரியும். கிங்ஸின் இசை மேல எவ்வளவு உசுரா இருக்கான்னு அவ எங்களுக்கு செஞ்சதை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? கிங்ஸி இசை எந்த தெரியுமா காதலிப்பான். இசை சம்பந்தப்பட்டவங்களையும் அதே அளவுக்கு நேசிப்பான். அவளுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களெல்லாம் இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிடும். அந்த அளவுக்கு அவன் காதல் இருக்கும். அப்படிதான் எனக்கு கிங்ஸின தெரியும். எங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்கனால எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. பகலா உழைப்பாரு. அவரு படுத பாட்டெல்லாம் பார்த்தா ரத்த கண்ணீரே வந்துடும். அப்பெல்லாம் எனக்கு தோணும், நானாவது அவருக்கு பையனா பிறந்தேன், அவர் கஷ்டத்துல பாதி வாங்கியிருக்க மாட்டோமானே தோணும். பொண்ணா பிறந்துட்டோமே, நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தான்னு சொல்ற ஊரு தானே, எங்கேயும் வேலைக்கும் போக முடியல. அவர் படுற கஷ்டத்தை கண்ணால பார்த்துக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எப்போ கிங்ஸ்னு இசை வாழ்க்கையில வந்தானோ அப்பவுமே எங்களுக்கும் வசந்தம் வீச ஆரம்பிச்சிட்டு. கிங்ஸனுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா? வயசானவங்கள ரொம்ப நேசிப்பான். வயசானவங்கள அருவருப்பா பார்க்கவே மாட்டான். அது யாரா இருந்தா சரி அள்ளி அணைச்சுக்கிடுவான். அவன் வெளியில தான் முரட்டாட்டமா இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவனை மாதிரி ஒரு மென்மையானவன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதனாலதான் அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒரு துணியா இருக்குன்னு தான் நான் இருக்கேன். அவனுக்காக உசுர கொடுக்க சொன்னா கூட நான் கொடுப்பேன். ஏன்னா அவன் என் குடும்பத்துக்கு செஞ்சது அவ்வளவு. நான் இசை ஃப்ரெண்டுங்க ஒரே ஒரு காரணம் தான். என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஒரு வாட்டி நானும் எங்க அப்பாவும் வக்கீல் அல்லதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதான் கிங்ஸ் வீட்டு பக்கத்துக்கு வந்திருந்தோம். அவன் தச்சல தான் பார்த்தான். அன்னைக்கு மறுநாளே எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தை பார்த்து எங்க வீட்டு சூழல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா பேர்ல கொஞ்சம் வயக்காடு எடுத்து கொடுத்தான். அண்ணன் தம்பி 3 பேரும் தான். கொஞ்சம் வயக்காடு சொந்தம் பந்தெல்லாம் எங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த வயக்காடு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மூஞ்சி முறையும் பார்க்கணுமே. ஆனா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. நான் பையனா பிறந்தா என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அதை இந்த குடும்பம் எங்களுக்கு செஞ்சது. எங்க அப்பா வேலை கொஞ்சம் குறைஞ்சது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி.
எங்க அப்பா ரெண்டு பிள்ளையிலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துட்டாரு. மூணாவது அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தான். அப்போ அவன் தான் சொல்லியிருந்தான், எங்க கடையில் வந்து நகை எடுத்துக்க டிஸ்கவுண்ட் தாரேன்னு சொல்லியிருந்தான். அதனால நாங்கள் சந்தோஷமா நகை எடுக்க போயிருந்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, 25 பொன் நகை, வீட்டுக்கு தேவையான சீர்வரிசை, கல்யாண செலவு, அண்ணன் தம்பி 3 பேரும் நின்று கல்யாணத்தை நடத்தி கொடுத்தானுங்க. எங்க அப்பாவுக்கு 1 ரூபா செலவு கிடையாது, அவனுங்க தான் நின்று நடத்தினானுங்க. நான் நினைப்பேன், நான் ஆம்பளை பெண்ணா பிறந்தா எப்பெல்லாம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை எங்க 3 பேரும் பண்ணுனாங்க. இவங்க பண்றது வெளியிலலாம் தெரியவே தெரியாது, வரதும் தெரியாது போறதும் தெரியாது, ஆனா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு நல்ல துணிமணி, நல்ல சாப்பாடு, நல்லா இருக்கும்னா காரணம் இந்த குடும்பம். இப்ப சொல்லு, இந்த குடும்பத்துக்கு என் உசுர கூட நான் கொடுக்க மாட்டேன். அதான் இவன் என்ன வேலை கொடுத்தாலும் அசராம செய்வேன். இவன் இந்த ரவுடிக்கு மேலே என்ன சேர்க்க சொன்னாலும் நான் சேருவேன். ஆம்பளையா பிறந்த நான் என்ன பண்ணிருப்போனோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலை என்னடா, என் உசுரே இந்த குடும்பத்துக்காக கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன். ஊருக்கு தான் இது ரவுடி குடும்பம், எங்களை பொறுத்த வரைக்கும் குல தெய்வம். நான் இங்க தான் போறேன்னா எங்க வீட்டுல கண்டுக்கவே மாட்டாங்க. பாதுகாப்பா இருக்கேனே அர்த்தம். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எல்லைக்கும் போவேன். என்ன வேணாலும் ஊருக்காரங்க பேசிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு, அதுக்கு காரணம் இந்த குடும்பம். இவங்களுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ரவுடியா மாற சொன்னாலும் மாறுவேன். என் அப்பா இன்னைக்கு சிரிக்கிறாரு, சந்தோஷமா சாப்பிடுறானா, அதுக்கு காரணம் இந்த குடும்பம். எப்படி இந்த குடும்பத்தை மறக்க முடியும் சொல்லி? இசை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்க்கவே முடியாது தெரியுமா? ஒரு நாள் கூட அவ எந்த வேறுபாடு பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, சொல்லதுக்கு தெரியாது. கிங்ஸ் எனக்கு எல்லா இடத்துலயும் பொருத்தமானவா. பார்க்கதா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவா, ஆனா ரொம்ப இறக்க குணம் உள்ளவா. ரொம்ப நியாயமா நடப்பா, தப்புன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்டுருவா. அவ கிங்ஸையும் கூட சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு இசைக்கும் கிங்ஸுக்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது. இன்னும் 7 ஜென்மம் ஆனாலும் இந்த கடனை நான் அடைக்க முடியாது. 7 ஜென்மத்திலையும் இதே மாதிரி அவங்களுக்கு நட்பா பிறந்து அவங்களுக்கு நான் பட்ட கடனை அடைக்கணும். இந்த குடும்பத்துக்காக நான் உசிரே கொடுத்தாலும் என் குடும்பத்தை அவன குடும்பமா பார்த்துக்கிடுவானுங்க, எனக்கு தெரியும். இப்பவும் அவனுங்க என் குடும்பத்தை அவன குடும்பமா தான் பார்ப்பானுங்க. என் அப்பாவுக்கு ஒண்ணுன்னு சொல்லிப்பாரு, அடுத்த நொடி எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, தூக்கிட்டு போயிடுவானுங்க. இப்பவும் எங்க அக்காக்கு மாப்பிள்ளை பார்க்கானுங்க, அப்பப்ப நகை நட்டு எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. எதுக்காக செய்யணும்? எனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே இல்லை. நட்புக்கு அவனுங்க கொடுக்குற மரியாதை, பாசக்காரனுங்க. கடவுள் இந்த குடும்பத்துக்காக உசுர கொடுக்க சொன்னா சந்தோஷமா கொடுப்பேன்டா. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுது. என் அக்கா மாற நான் கண்டுகிட்டதே கிடையாது. ஏன்? 13 வயசுல ஜெயிலுக்கு போனேன். ரவுடித்தனம், தாதாதனம், அப்படி எப்படின்னு என் வாழ்க்கை போச்சுது. அவங்கள நான் பெருசாவே எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, நான் 13 வயசுல ஒரு பொண்ணு கேஸ் தான் உள்ள போனேன். அதனால என் அக்கா மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் அப்படி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஐயோ போய் இந்த உலகத்திலே கிடையாது. கொஞ்சம் மும்பை பக்கம் வந்து பாரு, கேட்டு பாரு, தெரியும். யாரு சொன்னா? நீயும் மனுஷன் தான்டா. ரேச்சலுக்கு பிரச்சனைன்னு உசுர சுத்தமா நடிச்சு அவளை காப்பாத்தின பாரு, அது இப்பமே எங்களுக்கு தெரியும்டா. நீ நல்லவன் தானே. ரேச்சல் சொன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லவங்களும் இருப்பாங்கடா. என்ன கெட்ட குணம் அதிகமா பட்டுட்டு உனக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா பேசுற. நீனு பேசாம அங்கேருந்து இங்க வந்துடுடா, நல்லா இருக்கும். நீனும் மனுஷனா மாறிடுவ. இல்ல எனக்கு எப்போ அங்க போகணும் போல இருக்குது. எனக்கு இது நானானு சந்தேகமா இருக்கு. இப்படி நான் ஒரு இடத்துல இருந்ததும் கிடையாது, இப்படி யாருக்கு அடிபடிஞ்சு நான் போனதும் கிடையாது. என் வீரம் எங்க போச்சு, என் வேகம் எங்க போச்சு, என் தைரியம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. இங்க நான் ஏதோ கோலையா உணர்ந்த மாதிரி உணர்ந்துகிட்டு இருக்கேன். எப்போ போகணும் போல இருக்குது. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, இங்க இருந்த மனுஷனா இருக்கீங்கல்ல, வேற எதுக்கு அங்க போறீங்க?
சொல்லாதே நீ சொல்லாதே என்னம்மா என்னம்மா உன் நெஞ்சில் உள்ள வலி என்னம்மா பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென்ன வந்தது என்று சிலையே உன்னழகுக்கு இல்லை ஈடு. காட்டு பண்ணி வந்துட போதுங்க, வாய மூடுங்க. அம்மா முடியலையே, எப்பா என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே. என்ன இந்த வட்டி கத்தி போட்டு பிடிச்சிங்க, கொண்டு நிறுத்திடுவேன். நீங்க ரவுடி பையன் தானே? அப்படியே இருங்க. ஆனா தயவுசெய்து பாட்டு மட்டும் படிக்காதீங்க. காட்டுல இருந்து ஏதாவது வந்துட போகுது. உன் முகத்துல போறாம தாண்டம் ஆடுறது நல்லா தெரியுது. எங்க எனக்கு பெண் ரசிகர்கள் நிறைய கூட்டிடுவாங்களோன்னு உனக்கு பயம். பயப்படாத பயப்படாத. ஆயிரம் என்ன கோடிக்கணக்கான பெண் ரசிகர்கள் வந்தாலும் நீ தான் எனக்கு உனக்கு நெஞ்சில வச்சிருக்க. பயவுல தண்ணி கிண்ணி அடிச்சிருக்குமா? பயப்படாதடி, உன்னை இங்க இங்க யாரு நெஞ்சில வச்சிருக்கேன்டி. என்ன நெஞ்சு ஓப்பன் பண்ணி காட்டட்டா? பயவுல சத்தியமா தண்ணி தான் அடிச்சிருக்கு நினைக்கிறேன். இப்பெல்லாம் பேசாத. மனசு தடுமாறும், அது நினைச்சா நரமாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். இது சரிப்பட்டு வராது. என்ன பாட்டு படிச்சே சாகடிச்சிரு நினைக்க. என் பாட்டை கட்டி நீனே மயங்கி ஓடி வந்துட்ட பத்தி என்கிட்ட. இல்ல வேண்டாம், கோத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் ஊதுங்க. கள்ளி மொத்த வேணா ஓப்பனா கேட்க வேண்டியதானே, அது என்ன ஊதுங்க? தெரியலி, என் பாட்டை பார்த்தோன்னே நீ மயங்கி இப்படிதான் என்ன சுத்தி சுத்தி வருவேன்னு எனக்கு தெரியும். அம்மா படாத பாடு படுத்துறான்னு நினைக்கிறீங்க. ஊததானே சொன்னேன், ஊதுங்க. ஏண்டி அத்தனை கட்டி பிடிக்கிறதுக்கு என்ன அவ்வளவு வெக்கமா உனக்கு? கட்டி பிடிச்சிக்க ஒண்ணு இல்ல. நான் என்ன சொல்றேன், அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? கள்ளி அத்தை அழகுல மயங்கி ஓடோடி வந்திருக்க அப்படித்தானே? இவன் இப்பெல்லாம் பேச மாட்டானே. செப்பாப்பையில இருந்தா இன்னத்து கண்டுபிடிச்சிரு. எனக்கு ட்ரைனிங் பத்தாதோ? ஊதுங்களே. வேறு கட்டி பிடிக்க சொன்ன சொல்லு, கட்டி பிடிக்க. அது எதுக்கு நான் சூப்பா கேட்க உனக்கு இல்லாத உரிமையாடி. வேண்டாம், கன்ஃபார்மா பைய உள்ள போட்டிருக்கேன். சரி சரி, நீங்க பார்த்து தூங்குங்க, சரியா? கள்ளி கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, ஓகே? கோபப்பட்டாத. கூல் கூல். இல்லங்க, நீங்க தூங்குங்க, எனக்கு வெளியில வேலை இருக்கு. ஏன் இந்த கை காலெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது. அதுல எதுக்கு தேவையில்லாம விடுங்க, நான் போறேன். எப்படி போற? இரு, நானும் நிறைய பாட்டு படிக்க வேண்டியிருக்கு. கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். அப்பா காண்டாமிருகம் கிடைச்ச மாதிரி. இதுக்கு மேல படிச்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் நான் இருக்க சொல்லிவிட்டேன். சரிப்பா பாரு, விடுங்க. அப்படியா? ஆமா, என் இடத்துல நம்ம விட்டுறாங்க பாரு. இன்னைக்கு இருக்கு நீங்க இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க. போங்க. ஓய், நீ நடந்துகிட்டே இருக்கோம், வேற என்ன? கிட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன். ஆமா ஆமா, விடுங்க. விடுங்க. நிஜமாவே அழகிதாண்டி நீ. ஆமா, இப்ப மட்டும் தான் உங்க கண்ணுக்கு நான் அழகா தருவேன். மத்த நேரம் எப்படி கோபப்படுவீங்க? சந்தோஷமா இருக்கும்போது இதுக்கடி கோவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா மட்டும் பேசு. கோவம் தான் தெரியுமா, எனக்கு தான் நைட்டுக்கு கோவம் வருமே. அதெல்லாம் பேச எடுத்துக்காத. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறாதானே நீ? அதெல்லாம் தெரிஞ்சதான் நீ விரும்பிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் கோவத்தை அனுசரித்து பண்ணா அது ஒன்னா மட்டும் தான் முடியும். உன்னை தவிர என் கூட எவளும் வாழ்ந்துக்கிட மாட்டா. இங்க பாரு, நான் கோவப்படுவேன் தான். அதே நேரத்துல நீ என் உசுருங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உன் மேல உசுரே வச்சிருக்கேன். பாசமா இருக்கதான் செய்யுது, கோவம் வரும். அதுக்காக காதல் இல்லைன்னாயிருமா? ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் வந்து கட்டி அனுப்பேன். கோவக்காரனா அதே நேரத்துல பாசக்காரன். எவ்வளவு கோவப்படுதுன்னா அதே அளவுக்கு உங்ககிட்ட பாசமாவும் இருப்பேன். புரியுதா? புரியுது புரியுது. காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே நேற்று வர எனக்கிலேயே ஆசை வர உனக்கிலேயே பழனி பழனி சந்தனம்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா எழுக்கட்டுமா ஓய், இங்க வாடி. மாட்டியா? வா.
நீ வராம நான் விட மாட்டேன். வா. வேண்டாம், சொன்ன கேளுங்க. ஓய், என்னடி ஒன்றும் இல்லை. என்னடி வெக்கலாம் படுற? என்னடி வெக்கப்படுறதுடி? நான் நானாவே இருக்க மாட்டேன். மரியாதையா நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. புடி பாப்போம். என்னங்க சட்டை ஓவரா இருக்குது? ஆமாடி, நீ கூட இருக்கல்ல, அதான். இது என்ன இடம்? எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? என்ன சூப்பர் இடம் தாண்டி, காதலிக்கு ஏத்த இடம் தான் பாத்துக்க. கொசரு சட்டை வேண்டாம், சொன்னா கேளுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. அதான் நான் இருக்கலடி, பரியாண்டி பயப்படுற? எனக்கு பயமே உங்களை நினைச்சுதான். ஏன்டி? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா என்ன? நான் பயப்படுறது எனக்காகலாம் இல்ல, உங்களுக்காக தான். வெளில தனியா போனாலே என்ன பிரச்சனை நடக்குன்னு எனக்கு தெரியாதே. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மாட்டல? அந்த பயம்தான். அப்போ உன் புருஷன் எப்படி சண்டை போட்டேன் பார்த்தல? இந்த சண்டித்தனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்க வீட்டுக்கு போவோம் வாங்க. நான் வரமாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, ஒழுங்கா வந்துருங்க. நோ 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 நோ, நான் வரமாட்டேன். அதே மாதிரி நீ என் பக்கத்துல வந்து நிக்கணும். எதுக்கு இவ்வளவு சேட்டைன்னு கேட்க? தெரியாம தான் கேட்க, எதுக்கு இவ்வளவு சேட்டை? நீ கூட இருக்கலாடி, அதான். நெஞ்சில ஒரு துளி பயம் இல்லைல்ல உங்களுக்கு? போட்டுட்டு நீ கூட இருக்கலாடி. என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? உன் பாசம் போன உசுர கூட மீட்டு கொண்டு வந்துருண்டி. அந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சிருக்க. போன உசுர கூட நீ மீட்டு கொண்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு தைரியசாலி, பாசக்காரி. எனக்கு இந்த உலகத்துல கிடைச்ச அதிர்ஷ்டத்திலேயே பெரிய அதிர்ஷ்டம் நீ மட்டும் தாண்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ. இங்க கத்தாதீங்க, ஏதாவது ஊர்கள்ல கேட்ற போதே. கேட்கட்டும். ஐ லவ் யூ. வேண்டாம், கத்தாதீங்க சொல்லிட்டேன். கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் கட்டு என் கண்ணில் நீதானம்மா. இப்பெல்லாம் பாசம் வைக்காதீங்க, அது எனக்கு அழுதியா வரும். நீ ஆளுக்காக சொல்லடி, சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும்டி. எங்க அம்மாவை நான் பார்த்ததில்ல, அண்ணா எங்க அம்மா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நீ எனக்கு உணர்த்திட்ட. எல்லா பிரச்சனையும் முடிட்டோம். கிங்ஸ்கிட்ட சொல்லி ஊரறிய நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இந்த உலகத்துல யாருக்குமே அப்படி கல்யாணம் நடந்திருக்காரு. அப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்டி. என் மகாராணிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வருவேன் மட்டும் பாரு. இந்த ஊர் உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி மகாராணி மாதிரி நான் உன்னை கூட்டிட்டு வருவேண்டி. எனக்கு மகாராணி மாதிரி எல்லாம் வேண்டாம், உங்க பொண்டாட்டியா வந்தா போதும். மகாராணி தாண்டி, என் வீட்டு மகாராணியே நீதான். நான் சும்மா சொல்லலடி, நிஜமா தான் சொல்றேன். உன்னை மகாராணி மாதிரி என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும். குணத்துல நீ கோடீஸ்வரிடி. பாரு, இந்த சாவுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்க பாரு. ஏங்க நீங்க இதுக்கு முன்னாடி யாருமே காதலிக்கலையா? காதலை விட என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன் எவனு கண்டுபிடிக்கணும், என் குடும்பத்தை அழிச்சவன் எவனு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது என் முழு கவனமே இருந்தது. என் அம்மா அப்பாவை துடிக்க துடிக்க கொண்டிருக்கானுங்க. எப்படி? அதனால எனக்கு காதல் வரல, அதை விட வெறிதான். எப்படி பழி தீக்கலாங்கிற வெறிதான் இருந்தது. ஆனா அந்த எண்ணத்தையே மாத்தினவா நீதான். வாழணுங்கிற ஆசை எனக்கு கொடுத்தவா நீதான். உன்னை பார்க்காத வரைக்கும் என்னை பார்க்கற எல்லாருக்குமே பயம் இருந்தது. எந்த நேரத்துல இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன யோசிக்கிறான், ஏதாவது பண்ணிடுவானு எல்லாருக்கும் பயம் இருந்தது. இப்ப நான் மாறிடுறேன். அதுக்காக எங்க அம்மா அப்பாவை கொன்னவனை விட்டுவேன் மட்டும் இல்ல, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அதை இவ்வளவு சாமர்த்தியமா பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல உன் குடும்பம் சந்தோஷமா வாழணும். நமக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, நீனா ரொம்ப சந்தோஷமா வாழணும். எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுட்டு போக மாட்டோம் இல்ல? ஆமா, போறவதான் இப்படி வந்து நடுராத்திரி நிக்கம் பாருங்க. உனக்கு எதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சதே? அதைத்தான் நானும் யோசித்து பார்க்க, இந்த முரட்டு பையில எனக்கு எதுக்கு பிடிச்சதுன்னு. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அன்னைக்கு சத்தியமா நீங்க இப்பெல்லாம் நினைச்சு பார்க்கல தெரியுமா? எவ்வளோ டீசென்ட் அப்படின்னு நினைச்சது தெரியுமா? அதுக்கு நீங்க போடுற ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். பேங்க்ல அவ்வளோ டிப்டாப்பா அப்படி வேலை பார்ப்பீங்களா? என்ன ஒரு நல்ல சார். கிசினுக்கு இப்படி ஒரு அண்ணனா? ச்சே, நம்பவே முடியலப்பா. அப்படி நினைச்ச தெரியுமா?
கிங்ஸிங் கூட கூட்டுக்கலவனி தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது பாருங்க எனக்கு ஒரு அதிர்ச்சி. நீங்க என்னத்தான் கோட் சுட்டு போட்டாலும் என் கண்ணுக்கு ரவுடியா தான் தெரிவிங்க. இந்த கோட் சூட் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நான் ஃபுல்லா படிச்சது வெளிநாடு உனக்கு நல்லா தெரியும். அங்க நான் இப்படியே போட்டு பழகிட்டேன். சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் கிங்ஸ்ல என் தம்பி எல்லாம் போடுற மாதிரி போடலான்னு முயற்சி பண்ணுவேன். அவனுங்களும் என்ன இப்படி போடலன்னு சொல்லி எடுத்து கொடுப்பானுங்க. நானும் கிங்ஸ்ல என் தம்பிக்குள்ள எல்லாம் போட்டு பார்ப்பேன். எனக்கு செட்டே ஆகாது. என் தம்பிங்க ஒரு ட்ரெஸ் போடுவானுங்க. சரி அவனுங்களுக்கு நல்லா இருக்கு, அதை நாம போட்டு பார்க்கலான்னு போடுவேன். போட்ட உடனே அம்மாக்கு ரவுடி மாதிரியே தெரிவேன். அவனுடைய சொல்லிடுவானுங்க, அண்ணன் வேண்டாண்ணே நீ ஒன் ட்ரெஸ்ஸே போட்டுக்க அப்படின்ட்டு. அவனுங்களுக்கு போட்டா ரவுடி மாதிரி தெரியாது. இல்ல ரவுடி மாதிரி எனக்கு தெரியலையா, இல்ல அப்படியே பார்த்து பார்த்து எல்லாரும் பழகிட்டாங்களா அப்படின்னு தெரியல. அதே ட்ரெஸ் நான் தான் போடுவேன். அப்படியே ரவுடி மாதிரி தெரியும் தெரியுமா? அதனாலதான் இப்ப இதெல்லாம் கண்டுக்க கிடையாது. எனக்கு எது சூட் ஆகுதோ அதை போட்டுக்கிடுவேன். சரி, உங்களுக்கு உங்க கிங்ஸி தம்பி ரொம்ப பிடிக்குமா, உங்க கவின் தம்பி ரொம்ப பிடிக்குமா? கிங்ஸ் எப்படி தெரியுமா? எங்க குடும்பத்துல தூணு மாதிரி. அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அவன் வயசுல சின்ன பையனா இருக்கலாம், ஆனா ஐடியா போடுறதுல என்னென்ன பண்ணணும், குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், யாது பண்ணணும் எல்லாமே அவன் தான் பாத்துக்குவான். அவன் பயங்கர மூலக்காரன், ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டான். ரொம்ப சாதாரணமா இருப்பான். அவன் சிரிச்சு நாங்கள பார்த்ததில்ல. அவனை இப்ப சிரிச்சு பாக்குறதே இசை கூட மட்டும்தான். இல்லைன்னா அவனை சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. கவின் எங்கிட்ட ரொம்ப சின்ன பையன், அதனால அவனை நாங்க பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. அவனை எதுக்கு இதுல சேர்த்தீங்க? நாங்க எங்க சேர்த்தோம், அவனா வந்து ஒட்டிக்கிட்டான். அவனுக்கு வேற எதுலயுமே கவனம் போகல. எப்போ எங்க கூட வந்து சேரலாங்கிறதுதான் எப்பவுமே இருப்பான். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சொல்லுவான், நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சு உங்க கூட வந்துருவேன், உங்க கூட வந்துருவேன்னு சொல்லுவான். இப்படி வந்து ஒட்டிக்குவான்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது. நாங்க அவனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு தான் அனுப்பதா இருந்தது. ஓட்டிக்கிட்டு போக மாட்டேன்னுட்டான். எங்களுக்கு மேல சண்டைத்தனம் வீரம் எல்லாமே இருந்தது. அதனால சரின்னு நாங்களும் எங்க கூட வச்சுக்கிட்டோம். என்னன்னு அவன் அப்படி எங்க அண்ணன் மாதிரி இருப்பான். அதனால அவனை கண்டிக்கவும் எங்களால முடியல. உங்க அண்ணன் ரொம்ப கொசர் பிடிச்சவரு, ஆனா கவினை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல, அவன் கிங்ஸிங் கூட நின்று வளர்ந்தானா, அதனாலதான் அப்படி இருக்கான். உங்க அம்மா அப்பா இருக்கும்போது கவினுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? வயசுலாம் கிடையாது, பிறந்த புள்ள. ஒரு 45 நாளோ 40 நாளோ தான் இருந்துன்னு சொன்னாங்க. அவனுக்கு அம்மா அப்பா வாடகையே கிடையாது. நீங்க பாத்திருக்கீங்களா? நான் எங்க அம்மா மாதிரி, கவினும் எங்க மூத்தனும் எங்க அப்பா மாதிரி. நீங்க உங்க பொம்மியத்தைய பாத்திருக்கீங்களா? இல்ல. உங்க மாமாவ, மகாதேவன? இப்ப நான் பாத்துருந்தாதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்பவுமே என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்க அம்மா அப்பா இறந்த உடனே என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்க அண்ணனுக்கும் எங்க அத்தையும் நல்லா தெரியும். எங்க அத்தைக்கும் எங்க அண்ணனுக்கும் வயசு அவ்வளவு வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் தான். ஆனா எங்க அண்ணனுக்கு மகாதேவன் யாருன்னு தெரியாது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவன் பாக்க நேரம் அவங்க ஃபாரின்ல இருந்திருக்காங்க. அவங்க இங்க வர நேரம் இவன் இங்க இல்ல, அவன் ஃபாரின் போயிருக்கான். இப்படி யாரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்க்காம இருந்திருக்காங்க. இப்போ உள்ள தொழில்நுட்பம் அப்போ இருந்ததுன்னா கண்டிப்பா ஒருத்தர் பாத்துருப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கிடையாதுல்ல, போனு வாட்ஸ்அப் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால ஒருத்தர் பார்க்கல. இப்ப பார்க்காதனால தானே இவ்வளவு பிரச்சனை. அந்த மகாதேவன் யாரு, சகாதேவன் யாரு, எதுவுமே நாங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்கோம். அதுக்காக ஒரு ஆதாரமும் கிடைக்காமலா போயிடும். கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும் போதுதான் இருக்குது. அப்ப இந்த மகாதேவனை பத்தி நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? நிச்சயமா வழி பிறக்கும். அதான் கிங்ஸ் போயிருக்கான்ல, இன்னத்துக்கு கல்லறை தோண்டி எடுத்திருப்பான். ஒருவேளை அந்த கலரை உண்மையிலே பொம்மித்தாப்புலதான் இருந்ததுன்னா? இல்ல, அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த கல்லறையில எங்க அத்தை பிறந்த வருஷத்தை தப்பா போட்டிருந்தது. அத நானும் போய் பார்த்தேன். அகஸ்டின் பின்னாடி வந்தான். அப்போ உங்க அத்தை பிறந்தது உங்களுக்கே தெரியாதான்னா. அதனால ஏதாவது பாத்திரங்கள்ல சொத்துல எதுலயாவது இருக்கானு அப்படி இப்படின்னு தேடி பார்த்தோம். உங்க அத்தை பிறந்ததுக்கான எந்த எவிடன்ஸ் உங்க வீட்டுல இல்லையா? இல்ல, எந்த எவிடன்ஸுமே எங்க வீட்டுல இல்ல. அப்புறம் சொத்து அது இதுன்னு எதுலயாவது ஒண்ணுல இருக்கான்னு தேடி பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் எங்களுக்கு ஒரு தரகர் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட நைசா கேட்டோம், அந்த காலத்து சொத்து எல்லாம் யார் பேர்ல இருந்ததுன்னு. அது பத்திர ஆபீஸ்க்கு போனா தெரிஞ்சிருமேனு பத்திர ஆபீஸ்க்கு சொன்னாரு. அங்க போய் எங்க அத்தை பேரை போட்டு நம்பர் எல்லாம் போட்டு எடுத்து பார்த்தோம். அதான் இப்போ உங்க வீட்டுல ஒரு தோடம் இருக்குத. அது எங்க தோடம்? ஆமாமா, அத உன் தங்கச்சி பேர்ல தான் என் தம்பி மாத்தி கொடுத்துருக்கான். அந்த சொத்து உன் தங்கச்சி பேர்ல தான் இருக்குது. அதுக்கு முந்தின சொத்துக்காரங்க யாருன்னு பார்த்தா எங்க அத்தை. அம்மா சொத்து இப்படி பொண்ணுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாரு. இது கிங்ஸின் தெரிஞ்சுலாம் உன் தங்கச்சி பேர்ல மாத்தி கொடுக்கல. அவன் தச்சலா உன் தங்கச்சி பேர்ல சொத்து எடுத்து மாத்திருக்கான். அது பார்த்தா எங்க பொம்மியத்த சொத்து. அது இப்ப எங்க பேர்ல இல்ல, அத நாங்க வித்துட்டோம். அதை இப்ப ஒரு மெட்ராஸ்காரங்க ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. அது சும்மா உங்க இசை பேர்ல தான் இருக்கு. அது எங்க கிங்ஸின் தரக வச்சு ஏமாத்தணும். தரக வச்சு ஏமாத்துனீங்களா? அப்போ இசைக்கு கிங்ஸ்னா பிடிக்காது. எங்க தம்பி வந்து கொடுத்தா மட்டும் வாங்க போறீங்க. அதனால அவன் தான் தரகருக்கு பணத்தை கொண்டு செட் பண்ணான். அது இசை பேர்ல தான் இருக்குது. அதுல இசை கூட கையெழுத்து போட்டிருக்காள. அன்னைக்கு பத்திர பீஸ் வச்சு கையெழுத்து வாங்கினதா அதுக்கு தானே. இப்போ உங்ககிட்ட இருக்க தோட்டம் அது இசைக்குள்ள தோட்டம் தான். கிங்ஸின் மாத்தி விட்டதுதான். அதுல பூமி மாத்த இடம் எல்லா டீட்டெயிலுமே இருந்தது. அதுல வயசு வருஷத்துக்குள்ள ஆனா வயசு போட்டிருந்தது. அதை வச்சு கணக்கு பண்ணி அப்படி 2-3 பத்திரத்தை பறக்கிட்டோம். பார்த்தா கல்லறையில இந்த வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்போ உங்க அத்தை கலர் எங்கதான் இருக்குது? அதுவும் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இசை அதுதானே கலரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ இடிக்க விட மாட்டாளே. அது கிங்ஸையும் பாத்துருவான், ஏதாவது சொல்லியிருப்பான். சரி, நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போலாமா? வா. தோட்டத்து வீட்டுக்கா? தோட்டத்து வீட்டுக்கு வா போலாம். எனக்கு
வேண்டாங்க, வீட்டுக்கு போலாங்க. நீ வாடி, நான் தூக்கிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே வரேன். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் தூக்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு தெரியல. வேண்டாம். அத்தை நான் மறந்துட்டேன் பத்தியா, பேச்சு வாக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டி. டைட் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. பறிக்க சொல்லி தூண்டுரே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. வேண்டாம், மாட்டேன். அதெல்லாம் முடியாது. முடியாது. சரி, நீ உள்ள போ, நான் வரேன். எங்க எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். நான் இங்கதான் நிப்பேன், நீ உள்ள போ, எனக்கு சின்ன வேலை இருக்கும், முடிச்சுட்டு வரேன். வேலை இருக்கு, நான் எதுக்கு என்ன கூட்டிட்டு வரீங்க? நான் போக மாட்டேன். கேட்டு பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு வரேன்டி, நீ போ. வந்துடணும். வந்துடுவேன்டி, போ. சரி. கிங்ஸ்ல வந்துட்டேனடா. அண்ணா வந்துட்டான். சந்தேகப்பட்ட மாதிரி எவனா லாந்துனா? லாந்திருக்கானுங்க. எங்கேயும் லாந்துனா நம்ம வீட்டுக்கிட்டே லாந்திருக்கானுங்க. வீட்டுக்கு இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான். என்னடா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதே. யாருடா இவனுங்களா? தூக்கியாச்சுனே, கிங்ஸன் தூக்கிட்டான். இப்போ அவனுக்கு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிங்ஸன் பண்ணி கொடுக்குற கொலையில எல்லா உண்மையும் சொல்லிடுவான். விடக்கூடாது, இனியும் அவன் உசுரோட இங்க போகக்கூடாது. தோட்டத்துக்குள்ளே போதிச்சிரு, நான் பாத்துக்கிறேன். அங்க அகஸ்டினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லைண்ணே, அது அவன் பாத்துக்கிடுவான். அவனுக்கு தெரியும் அளவுக்கு. பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கலானே. அவன் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம நம்ம அனுப்பணும். அங்கிருந்து வேற ஏதாவது தகவல் வந்துதான் என்ன? நாம வெளியில லாந்திக்கிட்டு இருக்கிறது எதிரிகளுக்கு தெரியணும். அப்போதானே நான் அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்போதானே தோட்டத்துக்கு நல்லா இருக்கும். நானும் வெளியில வந்தேன்டா, சுத்தி மத்தி ஒத்துன வரலையே பின்னாடி. நான் பார்த்தேன்னு நீ ரேச்சல் கூட ஊசத்துல பார்த்தாங்களா? பார்த்தானுங்கண்ணே. அவன் ஒப்பங்காரனே பார்த்தான். அவன் பார்த்துட்டு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துட்டேன். இனி காட்டுத்தியா பரவணும்னு, நாம சுதந்திரமா வெளியில லாந்துறோன்னு எல்லாம் அவனுக்கும் தெரியணும். எதிரிகள் எல்லாருக்கும் தெரியணும். அப்போதானே நாம தேடிக்கிட்டு இருக்க எதிரின்னு எவன் நமக்கு தெரியும். சரி, கொஞ்சம் கவனமாயிரு. ஓகே? சரிங்கண்ணே.